எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம். எஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு Vlogs of Arjuna. கைஸ், இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பு சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக உள்ள ட்ரிப்பாக இருக்கும். இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் எந்த ஸ்பாட்டுன்னு நான் சொல்லலை, இப்போதான் சொல்ல போகிறேன். ஓகே, எல்லாரும் கோர்ஸ் சொல்லுமா? இப்போ நாம எங்க போறோம்? சென்னை போறோம். ஏ சென்னை போறோம்டா. சென்னையா? வெறுப்பேத்துறீங்களா? முதல்ல 2 ட்ரெஸ் வேற எடுத்து வச்சிருக்கேன். பாண்டிச்சேரி போறோம். சென்னைனா யாரும் வரமாட்டாங்க. இவங்கிட்ட பாண்டிச்சேரின்னு சொல்லியிருந்தேன், அதனாலதான் ஒரு பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். வர்றப்ப எல்லாத்தையும் புடிச்சுன்னு அதெல்லாம் பக்கவா வந்தேன். எங்களுடைய பிளான் என்னன்னா, சென்னையோட நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத எங்களுடைய பிளான். ஆல்ரெடி யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த நைட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பப்பு காமிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஃபுட்டு மட்டும் காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ நாங்கள் ஈவினிங் 7 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் 7 சன்ரைஸோட முடிக்க போகிறோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கெங்கெல்லாம் நம்மளால போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த vlog ஃபுல்லாக நான் காமிக்க போகிறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங், ஃபுல் என்டர்டெய்னிங்காக இருக்கும், என்ஜாய் இட். இப்போ நம்மளோட அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி அர்பன் ஸ்கொயர். ஓகே, லெட்ஸ் ஃபாலோ. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில் கொஞ்சம் வேலை இருக்கு. சென்னையோட மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸில் நம்ம கிண்டி அர்பன் ஸ்கொயரும் ஒன்று. இங்கே பெரிய கிட்ஸ் ப்ளே ஏரியா உண்டு அண்ட் பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உண்டு. டோட்டலாக 128 கார்ஸ் அண்ட் 342 வீலர்ஸ் இங்கே பார்க் பண்ணலாம். இங்கே முக்கியமான ஸ்பாட்டே இந்த ஃபுட் கோர்ட் தாங்க. அண்ணா நகருக்கு கோரானா கிண்டிக்கு அர்பன் ஸ்கொயர் தான். இங்கே ஃபுட்டு வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஃபுட் வெரைட்டி இங்கே டேஸ்ட் பண்ணலாம். ஆல் ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற ஸ்பாட். 24/7 ஓப்பன்லேயே இருக்கும். இங்கே ஃபன்னு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? வைபே ஈவினிங் தாங்க. ஈவினிங் வாங்க. நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். ப்ளீஸ் கசின், ப்ளீஸ். கைஸ், கிண்டி அர்பன் ஸ்கொயர்ல இருக்கும். ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய அக்சசரிஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம். நிறைய பொண்ணுங்க உங்களை சோக்கு கேக்குதா கோபி? எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? கைஸ், நெக்ஸ்ட் ஸ்பாட் கிளம்பிட்டோம். அங்கே மீட் பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நம்ம வந்து அர்பன் ஸ்கொயர் வந்திருந்தோம்.
ஸோ இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் போச்சு எல்லாத்தையும் இப்போ ரிவீல் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்கலி இங்கே வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் பேச்சுலர்ஸாகவும் வந்து என்ஜாய் பண்ணலாம். பேசிக்கலி இது இருக்குது. அண்ட் தென் இன்னும் நம்ம ஆளுங்களாம் என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க, என்னென்ன ஏடாகூடம் பண்ணாங்க, இதெல்லாம் இருக்கு. இப்போ அடுத்து அது இன்னும் ரிவீல் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ பேசிக்கா வந்து நைட் லைஃப்ல பப்ன்றது ஒரு பார்ட், எல்லாருமே போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நாங்களும் ரிவீல் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போறோம். எங்க போறோம்? பப்புக்கு போறோம். பப்பு செத்து போச்சு, பப்புக்கு போறோம். மோனிகா அங்க பெல்ட் வச்சது தெரியல. சென்னையோட நைட் லைஃப்ல நிறைய விஷயங்கள் காமிக்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பப்பும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கறது ஒன்று சரி பண்ணணும் அப்படின்னா பப்புக்கு போறாங்க. ஸோ அங்க இருக்கிற டிஜே, மியூசிக், ஆட்டம், ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம நைட் லைஃப் நம்ம எடுக்கிறனால அதையும் பார்ப்போம். அங்க எப்படி இருக்கு, நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், போனா தானே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? இந்த சாட்டர்டே ஆனாலே மோஸ்ட் ஆஃப் த பப்பில் கப்புள் என்ட்ரி மட்டும்தாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கப்புள் இல்லையே, பட் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னது நம்ம கோடம்பாக்கம் 12 PM பப் தான். ஸோ வந்துட்டோம், லெட்ஸ் வைப் ஸ்டார்ட். பப்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது நாங்களாக தாங்க இருக்கோம். குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சரக்கு முன்னே குடிக்கட்டா, குடிச்சு நம்ம மேல தள்ளாங்க தட்டி ஒண்ணு கட்டட்டா, அதில் ரம்மு தின்னு எடுக்கட்டா. சாச்சிக்கலாமா சாச்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாச்சிக்கலாமா, ஏமா சாச்சிக்கலாமா சாச்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாச்சிக்கலாமா. ரகசியம் பேசிக்கலாம் ராத்திரி வாமா, ஏத்தி கேக்குது குலுக்கி வச்ச கொக்கோ கோலா, குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை வந்தாலே. கோரா அண்ணா நகரில் இருக்கிற ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்னா அது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான். இது ஏன் இங்கே இவ்வளோ ஃபேமஸ்னா இங்கே மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்குது. வாங்க ட்ரை பண்ணுவோம். இங்கே ஃபாஸ்ட் ஃபுட், கான்டினென்டல், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ் ஃபுட்டுன்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் இங்கே இருக்குது. ஒரு ஷார்ட் வியூ பார்க்கலாமா? ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் மேக்கிங் நல்லா இருக்குல்ல.
இந்த ஐஸ்கிரீம் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குமா, ஏன்னா இவங்க ப்ரோட்டீன் பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் கோரா வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு சாப்பிடாமல் போகலைன்னா எப்படி? ஸோ நாங்கள் நூல் பரோட்டா, இடியாப்பம், பீஃப் அண்ட் சிக்கன் ட்ரை பண்ணோம். ஸோ அண்ணாநகர் கோரா ஸ்ட்ரீட் வந்துட்டோம். ஸோ கரெக்டாக நைட்டு 1:34, நைட்டு இல்லை, எர்லி மார்னிங் 1:30. பட் ஆனால் இது எர்லி மார்னிங் வரையே இல்லை. ஏதோ டிநகர் சரவணா பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. ஏன் டிராஃபிக் ஆகும் இதில், டிராஃபிக் வேறு. எங்க போறாங்க, எங்க வராங்க, எதுக்கு போறாங்க, எல்லாம் போறீங்க. வீட்டில் சாப்பாடு செய்வீங்களா மாட்டீங்களாடா? எந்த கடையை பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. எதுல போனாலும் திங்கிறாங்க. ஐஸ் திங்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க, என்ன கருமத்தி திங்கிறாங்க. ஓகே, வந்ததுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்த ஸ்பாட் கிளம்புறோம். அங்கே வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் கிளம்பிட்டோம். மறக்காமல் இந்த கார்த்தி டிஃபன் சென்டரையும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம போகிறது 1000 லைட்ஸ் கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற சேட்டா பட்டர் மில்க் தான். இப்படி இருந்த நம்ம சேட்டா கடை இப்போது எப்படி மாறி இருக்கு பாருங்கள். நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனில். ஓகே, குவாலிட்டி அந்த மாதிரி இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஓகே, எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். வாங்க அந்த பட்டர் மில்க் அண்ட் ஸ்பெஷல் வெரைட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போவோம். இங்கே நிறைய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம எப்பவும் போல் அந்த மோரை ட்ரை பண்ணுவோம். இது இல்லாமல் அந்த ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஏதாவது ஒரு டிஷ் நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வெரைட்டியான சீஸ் முறுக்கு இது தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இவங்களோட வெஜ் பஃப், பன் பட்டர் ஜாம், சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி, ஸ்பெஷல் பட்டர் மில்க் ஸ்பெஷல். வேற இங்கே பன்னில் அந்த சீஸ் பண்ண அது மாதிரி இருக்கு. பன்னீர் ரோல் இருக்கா, க்ரீம் பன்னீர் பட்டர் ஜாம் இருக்கா, ஸ்வீட்டாக இருக்கும். வெஜ் பப்ஸ் இங்கே ஜாஸ்தி போதும். வெஜ் பப்ஸ் அது எங்கே இருக்கும், பாக்ஸ் அங்கே இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஸ்பெஷல் மோரில் மேங்கோ, காரா பூந்தி, கொத்தமல்லி, சாட் மசாலா, சால்ட், வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் இஞ்சி, சும்மா ஒரு கப்பு குடிச்சா கிறுக்குன்னு இருக்கும். நிறைய பஃப் ஐட்டம் ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் அந்த பன்னீர் முறுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஆல்ரெடி 2 மோர் காலி பண்ணிட்டோம், பார்த்துருப்பீங்க. உண்மையிலே மோர் சூப்பராக இருக்குது. அந்த மோர், அந்த காரா பூந்தி, மேங்கோ, அந்த பச்சை மிளகாய் லைட்டாக, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சேட்டாமேடுக்கு வந்தீங்கன்னா, சேட்டா பட்டர் மில்க் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் இது இல்லாமல் நிறையா பாஸ்தா ஐட்டம், சீஸ் ஐட்டம், பன்னீர் ஐட்டம், சாண்ட்விச்சு, எக்ஸட்ரா நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுட் வெரைட்டிஸ் நிறையவே உண்டு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கேக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நல்லா க்ரௌடு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வாங்க. குட்டீஸ்லாம் நிறைய கூட்டிகிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் ஆளை கூப்பிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, பாய். இந்த சீஸ் முறுக்கு ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நைட் அவுட் ஸ்பாட்டில் அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற இடம் தான் பிலால். இங்கே ஃபேமஸே பன் பட்டர் ஜாம் அண்ட் டீ தான். க்ரௌடு பார்த்தீங்களா, எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். அகைன் மார்னிங் வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு vlogs ஆஃப் அர்ஜுனா. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிலால் வந்திருக்கோம். எதுக்காகனா பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பிலால் தான். பிலாலில் அந்த பன் பட்டர் ஜாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த க்ரௌடு பன் பட்டர் ஜாம்காக மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த நைட் அவுட், அந்த அட்மாஸ்பியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன வடையா, மசால் வடையா, அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. வந்தது நாங்கள் 4 பேர். அதில் ஒரு ஜீவன் மட்டும் கட் ஆயிடுச்சு. அந்த ஜீவனுக்கு அந்த மீதி பீஸ் எடுத்துட்டு போகிறோம். இந்த பீஸை கொண்டு போய் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம்.
இருங்க காரை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பனில் தான் இருக்குது. பகவதியில் விவேக் கொடுக்குற மாதிரி விட வெளியில வராங்களா போன் சாப்பிடுவாங்கல்ல தண்ணி சாப்பிடுவாங்க தண்ணி எரியாது. ஐயோ அதில் பாய்ச்சினை கலந்து விட்டாங்களே. எங்க நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. பிலாலில் நல்லா ஃபன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கிற ஸ்பாட் புளியந்தோப்பு பிரியாணி. ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேயே எர்லி மார்னிங் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான். ஸோ வந்துட்டோம். சும்மா இன்றைக்கி ஒரு பிடிச்சிரும். 3:30க்கு புளியந்தோப்பு வந்தோம். ஸோ நாங்கள் கேஜிஎன் ஆரிஃபாவில் தான் பிரியாணி சாப்பிட போகிறோம். இங்கே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்குது. நாங்கள் வந்து போகிற இடமெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ அதனால் ஒரு 1/4 ஒரு பீஃப் பிரியாணி மட்டும் வாங்கினோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இங்கே சிக்கன் ஃப்ரை, தவா கறி எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். பத்திரமாக வச்சுருக்காங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு. ஸோ புளியந்தோப்பு பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. நைட் அவுட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா புளியந்தோப்பு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கைஸ், ஃபைனலாக சென்னையோட ஹார்ட் ஆஃப் த பிளேஸ் மெரினா பீச் வந்துட்டோம். நீங்கள் முன்னாடி பார்த்த மெரினா பீச்சுக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற மெரினா பீச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் நம்ம மெரினா பீச் தான். இங்கே ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸ், நிறைய வந்திருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ராட்டினத்துக்கு 50 ரூபா கொடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க.
ஊஞ்சல் வச்சுக்கிறாங்க. நைட் அவுட் வைப்ஸ் ஆல்ரெடி ஃபன் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ ஒரு 5 minutes சின்ன பிரேக் வச்சுட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கும். ஓகே, And just can't accept it. This can't be the end yet. You promised to never leave. And now you're gone. Can't believe. ஹாய் கைஸ், நைட் அவுட் வைப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி அர்பன் ஸ்கொயர். கிண்டி அர்பன் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு தரமான இடமா இருக்கும். அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா வைப் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்பாட் வந்து கிண்டி அர்பன் ஸ்கொயர். ஸோ அது முக்கியமாக சாட்டர்டே ஈவினிங் வாங்க, நல்ல மியூசிக்கான தரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், நல்லா நீங்கள் ஃபன் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, பேராக வந்தாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல இடம். நல்லா நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங், சாட்டர்டே ஸ்பெசிஃபிக்காக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப்பு கூடுதலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்ம போன ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா சேட்டா பட்டர்மில்க். சேட்டா பட்டர்மில்க் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஐஸு, அப்புறம் அந்த மேங்கோ, ஸோ இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் 50 rupees அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். சேட்டா இதை பார்த்து பண்ணுங்க சேட்டா, முடியல. ஸ்பாட் பப்பு. நம்ம போன ஸ்பாட்ஸ்லேயே அதிகமான எக்ஸ்பென்சிவ் ஆனதும் பப்பில் தான். அந்த பப்பில் போய் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டது நாங்கள் தான். ஒக்கே ஃப்ரைட் ரைஸு 350 rupees. ஐயோ மோசண்டா சாமி. இருந்தாலும் பப்பில் போய் உட்காந்துட்டு ஏதாவது வாங்கலாம் என்ன நினச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பாடு மட்டும் ஒரு கட்டிங் போச்சு. நான் பேர் சொல்ல மாட்டேன், பட் க்ளூ வேணா கொடுக்குறேன். எந்த சீன்லையுமே டைலாக் பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ பட் ஆனால் ஃபன்னாக தான் இருந்தது. அங்கே டிஜே வேற லெவலில் இருந்தது. எந்த பப்பு முக்கியம் இருந்தால் கூட டிஜே பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பப்பு வேறு லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும், என்ஜாய் பண்ணவும் முடியும். ஏன்னா அவர் ப்ளே பண்ண சாங்ஸாக இருக்கட்டும், அவர் ப்ளே பண்ண ஸ்டைலாக இருக்கட்டும், லைக் பீட்டு, சும்மா இருந்தவங்களாம் டான்ஸ் ஆட வச்சிச்சு. எல்லாம் ஒரே வைப்பு தான் போங்க. எல்லாரும் ஆத்தி சந்தனக்கட்டை, ஆத்தி உடப்பக்கட்டை எல்லாத்தையும் போட்டாங்க. ஸோ ஒரு வழியாக பப்பில் மாஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்ஃபில்டாக அங்கே வந்து ஸோ நல்லா இருந்தது. நீங்கள் பப் போனீங்கனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட் எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் இருக்கட்டும், அது மீறி எதையும் பண்ணாதீங்க. ஸோ மீறினீங்கன்னு வச்சுங்க, வெளியில் வரும்போது சார் இருப்பார், போலீஸ் சார், அவர் மீறிடுவார் எல்லையே, பார்த்துக்குங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நான் ஸ்பாட் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா கோரா, அண்ணா நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். ஃபுட் ஸ்ட்ரீட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் கோராக்கு போகிறேன். வேறு லெவலில் இருந்தது ஃபுட் ஸ்ட்ரீட்டு. பகலில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, நைட்டில் தாங்க கூட்டமே. நைட் அவுட் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் அது ஒரு மேஜர் பாயிண்டாகவும் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து ஃபுட் ஸ்டைலு, கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ன்றது நார்மலாக எல்லா இடத்துலையும் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும், ஃபுட் ஸ்டைல் இருக்கும். அங்கே வச்சுருக்காங்க பாருங்க, ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறதுன்னு எல்லாமே இருக்குங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ் அங்கே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நிறைய டேஸ்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் நைட் ட்ரிப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா ஏன்னா காலையில் எங்கள் டீமில் 2 பேர்த்த காணோம், பாத்ரூம் தேடிட்டு இருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து கொஞ்சமாக சாப்பிட்ருக்கணும் போகுது இல்லை. ஸோ வெளியே எங்கெங்கேயோ நீங்கள் டூர் பிளான் பண்ணுறீங்க. பட் நம்ம சென்னையில் நைட் அவுட் போனீங்க அப்படின்னா அதுவும் ஒரு டூர் தான். ஸோ ஃபேமிலியோடு போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, நீங்கள் பேராக போனாலும் சரி, ஃபுல் வைப்பில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. கரெக்டான ஸ்பாட்ஸாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபீல் ஃப்ரீ. எங்கன்னா போய் ஏடா விடவும் மாட்டிக்கினேன், ஐயோ நல்லா இல்லை, ஐயோ நல்லா இல்லை, என்ன பண்ண முடியும்? நாங்கள் நைட்டெல்லாம் சுற்றுறோம். நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ மணி 7-8 ஆயிடுச்சு. இன்னும் எங்கடா சுற்றலான்னு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் இடம் விடவே மாட்டிக்கின்னு பண்ண முடியாதுங்க, பார்த்து. அடுத்து நாங்கள் போன ஸ்பாட் பிலால். பிலால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பன் பட்டர் ஜாம் அண்ட் டீ அங்கே ரொம்ப அது ஃபேமஸ். நாங்கள் போன டைம் வந்து பயங்கர க்ரௌடு. நாங்களே இப்படி தள்ளி தான் போனோம். ஏன்னா கூட்டத்தில் இருந்து அந்த இதில் சொல்லுவானே, ரஜினியும் கவுண்டமணியும் ஒரு படத்தில் கூட்டத்தில் போய் டிக்கெட் வாங்காங்க பார்த்துக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒத்த பண்ணுக்கும் ஒரு டிக்கெட் வாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்குது. எப்பா
ஸோ அந்த க்ரௌடில் நாங்கள் உள்ளே மிக்ஸ்ட் ஆகி வெளியில் வர்றதுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பட் நைட் லைஃப்பில் அவ்வளோ பீப்புள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக டீ பன் இதெல்லாம் வராங்க. பட் நல்லா தான் இருக்குது. பன் நல்லா தான் இருந்தது. பட் எங்கே போனாலும் நீங்கள் ஃபுட்டு வந்து செகண்டரி தான். பட் அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் தான் உங்களுக்கு மெயின். அந்த அட்மாஸ்பியர் நம்ம பாசிட்டிவ் ஆகணும், நம்மளை வைப் ஆகணும், அதுதான் மேட்டர். ஃபுட்டு போன எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கிடச்சிது, பிலாலையும் கிடச்சிச்சு. ஆனால் ஃபுட்டை பேஸ் பண்ணி போனீங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்க 2 பேர் போனாங்கல்ல, அங்கே தான் போவீங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா நைட் டைம் நீங்கள் போனீங்கன்னா நிறையா ஃபுட் டேஸ்ட் பண்ணுற இடம் தான் நிறையா உங்களுக்கு வரும். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் போய் நல்லா ஃபுட்டாக நல்லா விளாசுனீங்கன்னா அப்புறம் விளாசிடும், பீச் விளாசிடும், காரசாரமாக இருக்கும் எல்லா இடத்துலையும், பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் புளியந்தோப்பு. புளியந்தோப்புனாலே உங்களுக்கு தெரியும், பிரியாணி. அந்த டைமுக்கு அங்கே ஒரு பிரியாணி கிடைக்குதுங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஹைப் க்ரியேட் ஆகும். ஸோ போனால் என்ஜாய் பண்ணலாம். சிக்கன் பக்கோடா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பக்கோடா, கறிவடை, போனால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அளவாக சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒன்னொருத்துக்கு வந்து எனக்கு அந்த சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்கில் புளியந்தோப்பில் தான் மிட் நைட் பிரியாணி போட்டாங்க ஆரம்ப காலத்தில். பட் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துச்சு. பட் இப்போ அந்த ஹைப்பு அந்த டேஸ்ட் எனக்கு தெரியல. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ஹைப். நல்ல க்ரௌடு வந்து ஓகே. மிட் நைட் அப்படிங்கும்போது போனால் மிட் நைட் டு மார்னிங் வரைக்கும் பிரியாணி அவைலபிள் இருக்குது. எப்போ போனாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ண வேண்டிய ஸ்பாட்டில் புளியந்தோப்பும் ஒன்று. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பிரியாணி சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், ஸோ மெரினா பீச் வந்துட்டோம், சன்ரைஸும் பார்த்துட்டோம். நாங்கள் சென்னையோட நைட் லைஃப் எண்டிங் பிளேஸ் மெரினா பீச் வந்துட்டோம். மல்டிபிள் பிளேசஸில் கடைசி எண்டிங் பாயிண்ட் வந்து மெரினா பீச் தான். ஸோ சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஸோ சன்ரைஸும் பார்த்துட்டோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் நோட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நீட்டாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்லு தட்டிடுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.